Hi guys, welcome to Code in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோடோட டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் நம்பர் 1769. மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் டு மூவ் ஆல் பால்ஸ் டு ஈச் பாக்ஸ். ஓகே, ஸோ நான் டைரெக்டாக எக்ஸாம்பிளுக்கு போயிடுறேன். உங்களுக்கு இன்புட் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகேவா, ஸோ வாட் இட் ரெப்ரசன்ஸ் அப்படின்னா ஜீரோ அப்படின்னா அந்த இது வந்து ஒரு பாக்ஸ். ஓகே, இது பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து ஒரு பால் இருக்குன்னு அர்த்தம், இந்த பாக்ஸில் ஒரு பால் இருக்குன்னு அர்த்தம், இந்த பாக்ஸில் இல்லைன்னு அர்த்தம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸில் இல்லை, இந்த 3 பாக்ஸில் இல்லை, மீதி எல்லா பாக்ஸ்லையும் 1 1 1 இருக்கிற இடத்துலலாம் பால்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரிட்டர்ன் பண்ணுறது வந்து நம்ம ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணோம். என்னன்னா நான் எத்தனை மூவ்ஸ், ஒரு மூவில் வந்து ஒரு பாக்ஸ்லேருந்து அடுத்த பாக்ஸில் அந்த பாலை வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். நான் எத்தனை மூவ்ஸ் பண்ணால் அந்த கரண்ட் பாக்ஸில் எல்லா பால்ஸும் வந்து விழும் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து எல்லா பாலும் வரணும்னா இதில் ஆல்ரெடி ஒரு பால் இருக்குது, இந்த பால் நான் ஒரு மூவ் பண்ணேன்னா எல்லா பாலும் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்துடும். அப்புறம் இந்த பாக்ஸில் எல்லா பாலும் வரணும்னா இந்த மூவ் பண்ணேன், இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸுக்கு மூவ் பண்ணேன் அப்படின்னா அந்த பாக்ஸில் எல்லா பால்ஸும் வந்துடும். அப்புறம் இந்த பாக்ஸில் எல்லா பாலும் வரணும்னா இங்கேருந்து ஒரு மூவ், இங்கேருந்து 2 மூவ் பண்ணியிருக்கணும், அதனால் மொத்தம் 3 மூவ். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் எல்லா பாலும் வரணும்னா இந்த 1 வந்து 2 தடவை இந்த பாக்ஸ் வந்து 2 பாக்ஸ் தாண்டி வரணும், இந்த பாக்ஸ் வந்து 1 2 3 4 டைம்ஸ் தாண்டி வரணும், இந்த பாக்ஸ் வந்து 1 2 3 4 5 டைம்ஸ் தாண்டி வரணும். ஸோ 2 + 4 + 5 which is 11. ஓகே, அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு வந்து 8, இந்த பாக்ஸுக்கு வந்து எல்லா பாக்ஸும் கேல்குலேட் பண்ணோம். ஸோ இந்த பாக்ஸில் ஆல்ரெடி பால் இருக்குது, ஸோ இந்த 2 மட்டும்தான் 1 2 3 4 5 5. அது மாதிரி ஈச் பாக்ஸுக்கு பால் வரணும் அப்படின்னா நான் எத்தனை மூவ்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இந்த அரேவை பில்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸில் வந்து பண்ணலாம். ப்ரூட் ஃபோர்ஸில் வந்து எப்படின்னா ஒரு பாக்ஸில் நான் போயிட்டு ஒரு கவுண்டர் வச்சுருப்பேன், ஒரு ஜே வந்து எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அந்த இண்டெக்ஸை வந்து நான் டிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். கரெக்டாக டிஸ்டன்ஸ் தானே, ஆக்சுவலாக இதுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன, இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 1 - 0 which is 1. ஸோ 1என்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வச்சுருப்பேன், ஜே இங்கே இருக்கும்போது 1 பார்த்துருக்கேன். ஸோ 0 1 2 2ல் வந்து நான் பார்த்துருக்கேன், 2 - 0 is 2. ஸோ 2ன்றது ஆட் ஆகும். அப்புறம் இந்த பாக்ஸ் வரும்போது 4, ஆல்ரெடி 2 இருக்குது, அது கூட வந்து ஒரு 4 ஆட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வரும்போது டிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் 5 வரும், 5 - 0 5 வரும். ஓகே, ஸோ 5 ஆட் ஆகும்போது மொத்தமாக 11ன்றது இந்த பாக்ஸுக்கு வரும். பட் ஆனால் இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை தான் வந்து அந்த பாக்ஸை நான் ஐட்ரேட் பண்ணணும், பேரலாக வந்து நான் வேல்யூஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் இதுக்கு. ஏன்னா ஒரு தடவையும் நான் ஒரு பாக்ஸில் நின்றுட்டு எங்கெங்கெல்லாம் பால்ஸ் இருக்குது, அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதை ஆட் பண்ணிக்கோ, எங்கெங்கெல்லாம் பால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீகால்குலேட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு எளிமையாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து 1 ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாக்ஸில் மட்டும்தான் பால்ஸ் இருக்குது, மீதி அந்த பாக்ஸ்லேயும் பால் இல்லை. ஓகே, ஸோ இந்த பாக்ஸில் எல்லா பாலும் வரணும்னா இந்த பால் வந்து 1 2 3 4 5 6 மூவ்ஸ் நான் பண்ணியிருக்கணும். இந்த பாக்ஸில் எல்லா பாலும் வரணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு மூவ், இங்கேருந்து 5 மூவ்ஸ். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஒரு பால் மட்டும் ஈச் பாக்ஸில் போகிறதுக்கு எத்தனை மூவ்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ இந்த பாக்ஸுக்கு வரணும் அப்படின்னா 6 மூவ்ஸ், இந்த பாக்ஸுக்கு வரணும்னா 5 மூவ்ஸ், இந்த பாக்ஸுக்கு வரணும்னா 4 மூவ்ஸ், இந்த பாக்ஸுக்கு வரணும்னா 3 மூவ்ஸ், 2 மூவ்ஸ், 1 மூவ் அண்ட் 0 மூவ். ஓகேவா, இந்த பால் வந்து இந்த பாக்ஸுக்கு வரணும்னா 6 5 4 3 2 1 அந்த மாதிரி டிஸ்டன்ஸை பொறுத்து மூவ்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக ரெடியூஸ் ஆகும். அந்த பால் கிட்ட வர வர நம்ம பொசிஷனு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ இங்கே இன்னொரு பால் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு வரத்துக்கு இந்த பாலுக்கு எவ்வளோ மூவ் எடுக்கும், 1 2 3 4 5 6 மூவ்ஸ் எடுக்கும், இந்த பாலுக்கு 7 மூவ்ஸ் எடுக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ரைட் சைடில் எத்தனை பால் இருக்குது, லெஃப்ட் சைடில் எத்தனை பால் இருக்குது,
ஓகேவா? அதோட டிஸ்டன்சஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நான் ப்ரீ கம்ப்யூட் பண்ணி வச்சுப்பேன். ஓகே, ரைட் சைடில் எத்தனை பால் இருக்கு, லெஃப்ட் சைடில் எத்தனை பால் இருக்கு, அதோட டிஸ்டன்சஸை வந்து நான் ப்ரீ கம்ப்யூட் பண்ணி வச்சிருப்பேன். அதாவது எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? லெட்ஸ் சே நான் இந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்றேன் எக்ஸாம்பிளுக்கு. ரைட் சைடில் எத்தனை பால் இருக்கு, 2 பால்ஸ் இருக்கு. ஸோ ரைட் கவுண்ட் வந்து 2, டிஸ்டன்ஸ் வந்து 0 1 2 3 4 5 6 6. ஓகே, 2னா 1 2 3 4 4 5 9, மொத்தம் டிஸ்டன்ஸ் வந்து 9. டோட்டல் டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 9 வரும். கரெக்டா? இந்த ரெண்டு பாலும் எனக்கு இந்த பாக்ஸ்குள்ள வந்து சேரணும் அப்படின்னா டோட்டல் நான் 9 மூவ்ஸ் பண்ணிருக்கணும். இது வந்து 4 மூவ்ஸ், இது வந்து 5 மூவ்ஸ். ஓகேவா? இதே நான் இந்த பக்கம், ஓகே அந்த பாக்ஸ் நான் கால்குலேட் பண்ணிட்டேன் somehow. ஓகே, லெஃப்ட் சைடில் எதுவும் இல்லை, நான் ரைட் சைடு மட்டும் கால்குலேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அடுத்த இண்டெக்ஸ் ரைட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்டெப்பு குறையும். ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்டெப்பு குறையும். கரெக்டா? அப்போ எத்தனை, நான் ரைட் சைட்லேருந்து எவ்வளோ குறைக்கணும், ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருக்கு ஒரு ஸ்டெப்பு குறைக்கணும்னா நான் ரைட் கவுண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிடணும், விச் வில் பி 7. கரெக்டா? நல்லா கவனிங்க, இந்த பாக்ஸுக்கு வரத்துக்கு எனக்கு ரைட் சைடில் 9 மூவ்ஸ் பண்ணியிருக்கணும், அடுத்த பாக்ஸுக்கு வரத்துக்கு 7 மூவ்ஸ் பண்ணியிருக்கணும், விச் இஸ் 1 2 3 4 5 6 7. இது வந்து 4 மூவ், இது வந்து 3 மூவ். How will I know that? At constant time நான் ஒரு பாக்ஸ் அட் அ டைம் ஒரு பாக்ஸ் தான் மூவ் பண்ண முடியும். ஓகே, ஒரு பாக்ஸ் நான் தாண்டி வரும்போது, என்னோட ஐத் பாயிண்டர் வந்து ஒரு பாக்ஸ் தாண்டி வரும்போது ரைட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் -1 நான் பண்ணுவேன். டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் ரைட்டில் எத்தனை டிஸ்டன்ஸ் நான் எத்தனை மூவ்ஸ் கால்குலேட் பண்ணிக்கிறேன், 9 மூவ்ஸ். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கும் ஒரு மூவ் குறைக்கணும். குறைச்சா இது 7 ஆயிரும். ஓகே, அப்போ ரைட் சைடில் நான் 7 மூவ்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும்போது லெஃப்ட் கவுண்ட் வந்து 1, லெஃப்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. கரெக்டா? 1 2. ஓகே, லெஃப்ட்ல இருக்கிறவன் வந்து ஒருத்தன், லெஃப்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2. இப்போ நான் ஒரு இண்டெக்ஸ் தள்ளி போகும்போது என்ன ஆகும், அந்த ஒருத்தனோட ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் சைடில் இன்க்ரீஸ் ஆகும், ரைட் சைடில் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, லெஃப்ட் சைடில் இன்க்ரீஸ் ஆகும், ரைட் சைடில் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா லெஃப்ட் பிளஸ் ரைட்டு, இதுதான் என்னோட ஃபைனல் சொல்யூஷன்ல வந்து உட்காரும் அந்த இண்டெக்ஸ்ல, ரிசல்டன்ட் அரேல. ஓகேவா? இதுதான் லாஜிக். ஆக்சுவலா நான் எழுதின லாஜிக் இதுதான். ஐ ஹோப் திஸ் இஸ் த ஆப்டிமல் சொல்யூஷன் அண்ட் இட் ran for 4 ms. பட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன் கோடு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்டன்ட் அரே நான் பாக்ஸிலோட லென்த்துக்கு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் லெஃப்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ரைட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரைட் கவுண்ட்டு லெஃப்ட் கவுண்ட்டு, ரைட் சைடில் நான் எத்தனை பேர் பார்த்துருக்கேன், லெஃப்ட் சைடில் எத்தனை பேர் பார்த்துருக்கேன், கீப் ட்ராக் ஆஃப் தோஸ் போத். ஓகேவா? அதுக்கப்புறம் ரைட் கவுண்டரை மட்டும் நான் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் என்ன சொன்னேன், ஐ எம் அசியூமிங் தட் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு அசியூம் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஓகே, லெட்ஸ் சே நான் ஃபர்ஸ்ட் கேரக்டர் 0th இண்டெக்ஸ்லேயே நான் 1 பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த 1 வந்து இங்கே ஒரு பொசிஷன் இல்லை, பட் இருந்திருந்தா எத்தனை ஜம்ப் அடிச்சிருக்கணும், 1 வந்து 1 ஜம்ப் அடிச்சிருக்கணும். அந்த 1 0th இண்டெக்ஸில் இருக்கும்போது அந்த 1 வந்து 1 ஜம்ப் அடிச்சிருக்கணும். i+1 வந்து நான் ரைட்டில் ஆட் பண்ணிப்பேன் அண்ட் ரைட் கவுண்டரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ரைட்டில் வந்து நீ ஒருத்தனை பார்த்துருக்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 4 5 6 இண்டெக்ஸ் வந்து 6, பட் ஆனால் ரைட்டில் நான் டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறது 6 + 1 7 ஆட் பண்ணணும். ஏன்னா நான் இங்கே வரத்துக்கான டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்ணுறேன், அங்கே யாரும் இல்லை, பட் அங்கே வரத்துக்கான டிஸ்டன்ஸ் நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஃபார் அ ரீசன். ஓகே, திரும்ப நான் கீழே இப்போ வந்து ரைட்டை நான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன்னா ரைட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அண்ட் ரைட்டில் எத்தனை டிஸ்டன்சஸ் நான் வந்திருக்கணும் டு ரீச் 0 -1 இண்டெக்ஸ். ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரிஜினல் அரேவை வந்து நான் ட்ராவர்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஐத் கேரக்டர், அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து 1 இருந்தது அப்படின்னா ரைட் கவுண்டரை வந்து குறைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 1 பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன், ரைட்டில் இருக்கிற கவுண்டரை குறைக்கிறேன். அதே மாதிரி ரைட்டில் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன, எத்தனை ஒருத்தரை நான் குறைச்சிட்டேன் அப்படின்னா அவர் வந்து -1 டிஃபால்ட்டாக கொடுத்துருவாரா,
அப்புறம் ரைட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்க, மீதி 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேரோட சம்மையும் நான் டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து குறைக்கணுமா. டோட்டலாக ரைட்டில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, அதில் ரைட் சைடில் எத்தனை பேர் இன்னும் அலைவாக இருக்காங்க, அண்ட் நான் ஆல்ரெடி ஒருத்தனை இங்கே கொண்டு இருக்கேன் ரைட் கவுண்ட்டில். ஓகே, ஐ மீன் இவரை வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அவரையும் வந்து நான் -1 ஆட் பண்ணிப்பேன், குறைச்சிப்பேன் ரைட் டிஸ்டன்ஸ்லேருந்து. அப்போ மொத்தமாக 2 பேர் இருக்காங்க, அவங்க வந்து எத்தனை ஜம்ப். ஸோ லெட்ஸே இந்த இதில் வந்து 1 2 3 4 5 6 முதல்ல வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா 7 ஜம்ப் தேவைப்பட்டிருக்கும், ஆனால் இந்த பாக்ஸுக்கு ரீச் பண்ணுறதுக்கு 6 ஜம்ப் தான் தேவை. ஓகே, ஸோ பாக்ஸ் ஆஃப் 5th கேரக்டர் நான் 1 பார்த்தேன் அப்படின்னா ரைட் சைடு கவுண்ட்டை குறைச்சிருவேன். ஏன்னா ரைட் சைடில் வந்து 3 பேர் இருந்தவங்க இப்போ 2 பேர் தான், ஏன்னா நான் ஆல்ரெடி அவர் மேலே தான் நிற்கிறேன், அந்த பாக்ஸில் ஆல்ரெடி பால் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ரைட் சைடு டிஸ்டன்ஸ்லேருந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட கவுண்ட்டையும் குறைப்பேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒருத்தர் நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன், அவரோட டிஸ்டன்ஸும் நான் -1 பண்ணிப்பேன், ஏன்னா அவரோட டிஸ்டன்ஸும் அந்த ரைட்டில் கான்ட்ரிபியூட் ஆகிருந்தது. ஓகேவா. அப்புறம் ரிசல்ட் வந்து என்னது, லெஃப்ட்டில் எத்தனை பேர் ப்ளஸ் ரைட்டில் எத்தனை பேர், அதுதான் வந்து லெஃப்ட்டில் எத்தனை டிஸ்டன்ஸ் ரைட்டில் எத்தனை டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் 5ல். இப்போ அடுத்து நான் வந்து இந்த இண்டெக்ஸுக்கு வரும்போது லெஃப்ட் வந்து இந்த 1 வந்து நான் ஆல்ரெடி 1 தான் பார்த்துருக்கேன், இப்போ கரண்ட் பாக்ஸ் வந்து 1ல் இருக்குது. நான் அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் தான் வரும். ஓகேவா. ஸோ அதனால நான் வந்து இங்கே ப்ரீ கம்ப்யூட் பண்ணிக்கிறேன், லெஃப்ட் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். மீன்ஸ் நான் அஸ்யூமிங் தட் நான் ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணிட்டேன், நான் செகண்ட் பாக்ஸ் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணுறேன், பட் ஆனால் இன்னும் போகலை நான். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா லெஃப்ட் கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ. லெஃப்ட் கவுண்ட்டில் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் லெஃப்ட் கவுண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ரைட் கவுண்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை வேல்யூஸ் டிக்ரீஸ் பண்ணி யாரை நான் கன்சியூம் பண்ணனோ அவரோட வேல்யூ டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் கவுண்ட்டில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் லெஃப்ட்டில் இருக்காங்களோ அத்தனை பேரோட வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்து வரேன், ஒரு வேளை நீ 0 பார்த்துட்ட அப்படின்னா 0 பார்த்துட்டோன்னா இப்போ நம்மளுக்கு ரைட் கவுண்ட் வந்து இங்கே 2 இருக்கும், ரைட்டோட வேல்யூ வந்து 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 6 plus 7 6 plus 7 தானே. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 13. ஸோ ரைட்டில் வந்து 13 இருக்கும். அண்டு ஃபஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சோடனே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், லெஃப்ட் கவுண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்கும். ஓகே, இப்போ இந்த 0th இண்டெக்ஸ் வரும்போது இப்போ நான் திரும்ப வரேன், லெஃப்ட்டில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், ரைட்டில் இன்னும் அப்டேட் பண்ணல. நான் 0 பார்த்துருக்கேன்றதுனால ரைட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட டிஸ்டன்ஸை வந்து குறைச்சிக்கோ. டோட்டலாக 13லேருந்து 2 பேரை குறைச்சி அப்படின்னா 12. ஓகே, ஸோ இந்த மாதிரி 12 2 பேராக நான் குறைச்சிட்டே வருவேன் ஒரு இண்டெக்ஸ் மாற மாற. அதுக்கப்புறம் ரிசல்ட்டை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் அஸ்யூமிங் தட் ஐ எம் மூவிங் டு நெக்ஸ்ட் இண்டெக்ஸ், அதனால் லெஃப்ட்டை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். எப்படின்னா 2 இங்கே 1 லெஃப்ட் கவுண்ட் வந்து 1, அவர் 1 டிஸ்டன்ஸில் தான் இருந்திருக்காரு, இப்போ 2 ஆம் டிஸ்டன்ஸ் போயிட்டாரு, அதனால டிஸ்டன்ஸ் வந்து 2 ஆகும். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேராக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ரிசல்டன்ட் ஆஃப் ஐயை வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். ஃபைனலாக ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகேவா. ஐ கெஸ் தட் மேக்ஸ் சென்ஸ். வேணா இந்த காமனாக வெளில கூட எடுத்து போடலாம், இல்லை காமன் கோட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா it will 4 ms. I think this is the most optimal solution and time complexity will be big of n. Okay, space complexity final result return பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அரே மட்டும்தான், எக்ஸ்ட்ராவாக எந்த ஸ்பேஸும் எடுக்கல, தேவையில்லாத ரீகம்ப்யூட்டேஷன் நம்ம பண்ணல. ஓகே, ஸோ யா ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த கொஷின் நான் தயவுசெய்து சால்வ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஜஸ்ட்டு சரி, டிஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வந்து நம்ம கான்செப்ட்னு சொல்ல மாட்டேன், நம்ம மைண்டில் வந்து நம்ம எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு வாக் த்ரூ. இப்போ நான் சொன்னேன்ல, நான் இங்கே நிற்கும் போது இந்த கிராஸ் பண்ணும்போது இங்கே வந்து நான் இத்தனை பேர் குறைப்பேன், இங்கே இத்தனை பேர் ஏற்றுவேன், லெஃப்ட் கவுண்ட் அளவுக்கு நான் ஏற்றுவேன், ரைட் கவுண்ட் அளவுக்கு நான் குறைப்பேன் ரைட் சைடில்.
அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்கு வந்தது அப்படின்னாலே அது ஈஸியாக கோடாக கன்வெர்ட் பண்ணணும், நம்மளே பண்ணிடலாம். அது ஈஸி தான். அதுதான் வந்து டிஎஸ்ஏவோட ஸ்கில். ஆக்சுவலாக அந்த ஸ்கில் தான் வந்து கற்றுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். சரியா? அதனால் டோன்ட் மிஸ் திஸ் ப்ராப்ளம், சால்வ் திஸ் ப்ராப்ளம். உங்கள் டெய்லி கவுண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட் வில் பி அ மோட்டிவேஷன் டு மீ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். ஓகே.